வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரணச் செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி பிரபலங்கள், ரசிகர்கள், பொதுமக்கள், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லோருமே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகரான நிறைய பேர் நம்ம சினிமா துறையில் எப்படிலாம் அவங்க கோல வச்சுருந்தாங்களோ அவங்க பார்த்து நம்ம திரையில் பார்த்து அவங்கள கொண்டாடிட்டு வந்தோம். ஒரு சில காலகட்ட பிறகோ அவங்க இறந்து போனது ரொம்பவே அதிர்ச்சியும் வேதனை தருவதாக நிறைய பேர் சொல்லி அழுதுருக்காங்க. அந்த அளவுக்கு சமீப காலமாக இந்த மாரடைப்பினால் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம தமிழ் சினிமா சரி, இந்தியா முழுக்கம் இருக்க திரைப்பிரபலங்கள், உலகம் முழுக்க இருக்க பிரபலங்கள் எல்லாருமே இந்த மாரடைப்பு என்ற வார்த்தையை கேட்டாலே பயந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பால் ஏற்பட்ட மரணங்கள் சொல்லவே தேவையில்லை. ஏகப்பட்ட பிரபலங்களை இந்த மாரடைப்பு காரணமாக இறந்திருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாரடைப்பு வருவதற்கு காரணம் கிட்டத்தட்ட 21 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்க நபர்களுக்கு தான் அதிகமாக இந்த மாரடைப்பு வருது. இந்த மாரடைப்புனால் சில பேர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு, சில பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி பிரபல நடிகை ஒருத்தவங்க திடீரென மரணம் அடைந்து போயிருக்காங்க. இது உலகம் முழுக்கும் இருக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பல நடிகை ஜாங்மி ஜா திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. திரையுலகைச் சேர்ந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சோசியல் மீடியா வாயிலாக இரங்கல் செய்தினை வெளியிட்டிருக்காங்க. பிரபல தென்கொரியா நடிகை ஜாங்மி ஜா காலமானதாக தகவல்கள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. இவருக்கு வயது 84. இவங்க தென்கொரியா திரைப்படத்துறையில் 66 ஆண்டுகளாக பணியாற்றியவங்க. தனது கதாபாத்திரங்கள் மற்றும் அபாரமான நடிப்பு திறமையால் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்று வராங்க. தென்கொரியா ஊடக சேனல்கள் அறிக்கையின்படி மிஜா நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது அவரது மரணத்திற்கு வழிவகுத்ததாக உறவினர்கள் தெரிவித்திருக்காங்க. அவரது கணவர் பார்குங் மற்றும் அவர்கள் 2 மகன்களும் சியோலில் உள்ள கொங்னாகுவில் ஒரு நினைவு சின்னத்தை ஏற்பாடு செய்திருக்காங்க. அவரது உடல் பார்த்தீங்கன்னா சியோல் தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவரது இறுதி ஊர்வலம் ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டிருந்தது. காலை 6 மணிக்கு சியோல் நகர கல்லறையில் கேஸ்டியில் நடைபெற்று முடிந்ததாக கூறப்படுகிறது. நடிகை டோஜி தி செகண்ட் ட்ரிபிங் தி ஷான்ஸ் ஆஃப் சோல், ஃபார்மசி ஹவுஸ், ஃப்ளீ இன் லவ், தி லைட் இன் யுவர் ஐஸ் மற்றும் கிங் தி லேண்ட் உட்பட பல நாடகங்களில் இவரது நடிப்புக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.